அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு நேத்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்த பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அ நமக்கு அசர்பைஜான் நாட்ல அராஸ் அப்படிங்கிற அந்த நதியில ஒரு அணை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அணையோட திறப்பு விழாவுக்கு போய் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விழாவுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில ஹெலிகாப்டர் கோளாறுனால நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஸோ அந்த விபத்துல அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவரு ஈரான் நாட்டுடைய அ குட் அதிபராக இருந்தவர் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாங்க. ஓகேவா? சரி அடுத்தது பார்த்தோம்னா, சென்னை ஐஐடியில் இசை ஆராய்ச்சி மையம், இளையராஜா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மியூசிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஐஐடில தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத இந்த இளையராஜா அவர்களுடைய நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி கையெழுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் பேசிக்கான நியூஸ் தான். மியூசிக் ரிசர்ச் சென்டர் எந்த ஐஐடில வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செய்தி முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சிலந்தி ஆற்றில் கேரளம் தடுப்பணை, தலைவர்கள் கண்டனம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிலந்தி ஆறுல நமக்கு கேரளால இருக்கக்கூடிய ஒரு நதியில தடுப்பணை கட்டுறதன் மூலியமா தமிழகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ 2, 3 நாளாவே செய்தித்தாள்கள்ல இந்த தலைவர்களின் கண்டனம் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ நேத்து பார்த்தோம்னா நெறைய பேர் அறிக்கை குடுத்திருப்பாங்க. சிலந்தி ஆற்றில் கேரள அரசு ஒரு தடுப்பணை கட்டப் போறாங்க. ஸோ இந்த சிலந்தியாறு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அந்த கேரளத்தோட இடுக்கி மாவட்டம் அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நதி தான். சரிங்களா? சிலந்தி ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். சிலந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிலந்தை அல்லது சிலந்தி. ஓகேவா? ஸோ இந்த சிலந்தி ஆற பொறுத்தவரைக்கும், நமக்கு கேரளாவோட இடுக்கி மாவட்டங்கள் வழியாக போனாலுமே, டைரக்ட்டா எங்க சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அமராவதியில சேரும். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் அமராவதி அப்படின்னு சொல்லி சிலந்தி ஆற நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சிலந்தி ஆறு அமராவதியோட சேரக்கூடிய ஒரு ஆறு. ஓகேங்களா? அதுதான் நம்ம ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். முக்கியமான விஷயம். சிலந்தி ஆறு எந்த நதியோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு அமராவதியோட. ஸோ இப்போ சிலந்தி ஆறுல ஒரு தடுப்பணை கட்டிட்டாங்க அப்படின்னா, நமக்கு அமராவதி நதி ஓடக்கூடிய இந்த திருப்பூர், கரூர் மாவட்டங்கள்லலாம் தண்ணீர் பாதிப்பு அப்படிங்கிறது தண்ணீர் குறைவாக போக ஆரம்பிச்சிரும். விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அங்க இருக்கிற தொழில்கள்லாம் பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ அதனால தான் தமிழக தலைவர்கள் எல்லாருமே சிலந்தி ஆற்றில கேரள அரசாங்கம் தடுப்பணை கட்டுறதுக்கு கடும் எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தமிழகத்துக்கும், கேரளாவுக்கும் பார்த்தோம்னா, முல்லை பெரியாறு அணையோட ஒரு தகராறு அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ சிலந்தி ஆற்றுல ஒரு தடுப்பணை கட்டலான்னு அவங்க ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தோம்னா, ஒரு பெரிய கண்டனம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் மத்த தலைவர்கள் சார்புல குடுக்கப்பட்டு வருது. சரிங்களா? ஸோ சிலந்தி ஆறு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப அமராவதியோட சேரும். ஸோ கரூர், திருப்பூர் மாவட்டங்கள்ல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலந்தி அல்லது சிலந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ம். அ இப்போ பார்த்தோம்னா, நமக்கு இந்த வெப்ப அலைகளா இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிடுச்சு, மழைக்காலமாக மாறிடுச்சு. அப்படியே கோடைக்காலம் அப்படிங்கிறது மழைக்காலமாக மாறிருச்சு. ஸோ மழைக்காலம் தமிழகத்திலயும் சரி, இந்தியாவிலயும் சரி, பருவமழை காலம் அப்படின்னாலே, நோய் தொற்றுகளும் அதோட சேர்ந்து தான் வரணும். ஓகேங்களா? நோய் தொற்றுகளின் காலமாகவும் அது இருக்கும். ஓகேவா? பருவமழை காலம் அப்படிங்கிறது. அப்ப இப்ப நமக்கு சம்மர்ல வந்திருக்கு. ஓகேங்களா? கோடை காலத்துல ஒரு பருவமழை காலம் அப்படிங்கிறப்போ, இப்போ நமக்கு நோய் தொற்றுகள் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மாரி டைம்ல தான் ரொம்ப அதிகமா வரும். நோய்கள் அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆகுறது நெறையா பேர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நெறைய பேத்தோட பாடிஸ்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த வகையில இப்ப திடீர்னு பார்த்தோம்னா, எல்லா பக்கமும் மழை பெய்யுது. இப்ப புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகப் போகுதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா ஒரு 10 நாளாவே நல்ல மழை தமிழகம் ஃபுல்லாவே சரி,
ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப நமக்கு மழை அதிகமா தமிழகத்தில பெய்யுது, இல்ல இந்தியால பெய்யுது அப்படின்னா, அதனோட சேர்த்து என்ன ஒரு அச்சம் ஏற்படும் அப்படின்னா, டெங்கு பரவல் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ பருவமழை காலத்தில இருக்கக்கூடிய அச்சம், இப்ப கோடை காலத்திலயும் வந்துருச்சு. இப்ப அதற்கு என்ன மாதிரியான ஒரு பிரிவென்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெங்கு காய்ச்சல், டெங்கு ஃபீவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஏடிஸ் எஜிப்தி அப்படிங்கிற அந்த ஒரு மஸ்கிட்டோனால தான், அந்த ஒரு கொசுனால தான் நமக்கு இந்த டெங்கு பாதிப்பு அப்படிங்கிறது பரவுது. ஓகேங்களா? ஃப்ளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த நோய் கிருமி. காசேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ளாவி வைரஸ். அது வந்து ஏடிஸ் எஜிப்டி அந்த கொசு கடிச்சதுன்னா நமக்கு அந்த நோய் வந்துரும். சரிங்களா? ஸோ இப்ப டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது பெருசா இனிஷியலி ஃபீவர் மாதிரியான சிம்ப்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, நார்மல் காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைகளுக்கு போகாம விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டா ஒரு ஃபீவர் இருந்தாலுமே, போய் டாக்டர்ட்ட காமிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க டெங்கு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு விழிப்புணர்வா எடுத்துப்போம் நம்ப. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா, இப்போ இந்த காலகட்டத்தில டெங்கு வரதுக்கு தமிழகத்திலயும் சரி, இந்தியாவிலயும் சரி, டெங்கு பரவல் அப்படிங்கிறது அதிகமாகறதுக்கு ஒரு சில காரணங்கள இங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பருவநிலை மாற்றம். கண்டிப்பா. ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா, நகரமயமாக்கல் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ, அர்பனைசேஷன். இந்த அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் அப்படிங்கிறது திட்டமிடாத ஒரு நகரமயமாக்கலா இருக்கு. நமக்கு நெறைய நகரங்கள் சென்னை எடுத்துக்கலாம், பெங்களூர் எடுத்துக்கலாம். கன்ஜஸ்டடா இருக்கும். அதனால ஒரு சில ஏரியாஸ் நல்ல டெவலப்டா இருக்கும். ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப அட்டர்லி அன்டெவலப்டா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டெவலப்மென்ட்டே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல நமக்கு டெங்கு பரவல் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயுமே பருவமழையா பருவமழை காலமோ இல்லையோ, நோய் பரவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நகரமயமாக்கல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் தான். அர்பனைசேஷன், அன்பிளான்ட் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஏரியாஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும். இன்னொரு ஏரியா அட்டர்லி அன்டெவலப்டா இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், நோய்களும் அங்கிருந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாருங்க. திட்டமிடப்படாத திடக்கழிவு மேலாண்மை. ஓகேங்களா? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அதுவுமே அன்பிளான்டா இருக்கு. அது சென்னையவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெருங்குடி சைட்ல போய் பார்த்தோம்னா, நமக்கு அவ்வளவு குப்பைகள வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க அந்த குப்பைகள என்ன பண்றதுன்னே இன்னமும் நெறைய அரசாங்கங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப திட்டமிடாத திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. அடுத்தது நகர்ப்புற கட்டுமான பணிகள் அதிகரிப்பு. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் எல்லா விதமான பருவங்கள்லயும் நமக்கு இந்த டெங்கு, இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஏடிஸ் வகை கொசுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கான சில காரணங்கள குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப பிராடான டெர்ம்ஸ்ல நமக்கு குடுத்துருக்காங்க. பருவநிலை மாற்றம், நகரமயமாக்கல், திட்டமிடப்படாத திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிராடான டெர்ம்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு ஏடிஸ் வகை கொசுக்கள் உருவாகுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கும். அதுலலாம் கொசு முட்டையிட்டு நெறைய கொசுக்கள் உற்பத்தியாகி நோய்கள பரப்புது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு இந்த ஒரு செய்தியிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நோய் தொற்று அப்படிங்கிறது நம்ம ஒரு அதிகாரியா இருக்கப்போ, நம்ம மேற்பார்வையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில ஒரு நோய் தொற்று அப்படிங்கிறது பரவுது அப்படின்னா, அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? இல்ல நம்மளே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கப்பலாம், என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும்? அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள வந்து குடுத்திருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நமக்கே மெயின்ஸ்லயோ, இன்டர்வியூலயோ பிரிவென்ஷன்ஸ் என்னலாம் பண்ணலாம்? கமெண்ட் யுவர் சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களோட பரிந்துரைகள சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அங்க நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காய்ச்சல் அறிகுறிகளுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை நாடுவோரின் விவரங்களை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஒரு புதுசா ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனையோ, அரசு மருத்துவமனையோ வந்து அந்த நோய் பாதிப்போட ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகுறாருன்னா, ஸோ அவருடைய விவரங்கள சேகரிச்சு, அவரு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போயி, அங்க வேற யாருக்காவது அந்த நோய் பரவியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லைங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் விவரங்களை சேகரிக்கிறாங்க. அடுத்தது, டெங்கு உறுதி செய்யப்பட்டால்
அது தொடர்பான தகவல்களை சுகாதார தளத்தில் பதிவேற்ற வேண்டும். இது நார்மல் ப்ரொசீஜர் தான். அடுத்தது பார்த்தோம்னா, உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து டெங்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட பிளானிங் எல்லாத்துலயுமே உள்ளாட்சி அமைப்புகளுடைய ரோல கொண்டு வரணும். ஓகேங்களா? நம்ம எந்த மாதிரியான ஒரு திட்டங்கள போட்டாலுமே, அது வந்து நம்ம போடக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது அதனுடைய பணிகள பிரிச்சு, பிரிச்சு குடுக்குற மாரி இருக்கும். அதுல உள்ளாட்சி துறைகளுக்கு முக்கியமான பணிகள நம்ம குடுக்கணும். சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு அ அ என்ன சொல்றது? அந்த லோக்கல் பீப்பிளோட கனெக்ட் ஆகி இருக்கவங்கன்னா, அது உள்ளாட்சி அமைப்புகள் தான். அவங்க நெனச்சா தான் ஒரு விஷயம் சக்சஸ் ஆவதும், ஃபெயிலியர் ஆவதும் அவங்க கையில தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து டெங்கு கண்காணிப்பு அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது பார்த்தோம்னா, கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான பயிற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அடுத்தது, குடிநீரில் குளோரின் கலந்து விநியோகிப்பதையும், குழாய் நீர் கசிவை கண்காணிப்பதும் அவசியம். அப்புறமா பார்த்தோம்னா, இரத்த வங்கிகளில் போதிய எண்ணிக்கையில் இரத்த அலகுகள் இருப்பில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு விவரங்களை சேகரிக்க வேண்டும். இதுவே டிசீஸ் அதிகமா இருந்துச்சு, ஒரு பேண்டமிக் மாரி ஆகுது அப்படிங்கிறப்போ, கண்ட்ரோல் சென்டர போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ நோய் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய தமிழகம் ஃபுல்லா எங்கெல்லாம் நோய் பதிவாகுதோ, அந்த டேட்டாவெல்லாம் கண்ட்ரோல் சென்டருக்கு போகும். கண்ட்ரோல் சென்டர்லேருந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. என்ன மாதிரியான நமக்கு மருத்துவ தேவை, அ ஐ மீன் மருந்துகளின் தேவை, மருத்துவர்களின் தேவை அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்டான பிளானிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகள வந்து உள்ள கொண்டு வரணும். அவங்கள வச்சு தான் நம்ப என்னெல்லாம் பண்ணோம் அப்டின்னா, இந்த டெங்கு பத்தின விழிப்புணர்வ ஃபர்ஸ்ட்டு கிராமத்துக்குள்ள கொண்டு போக முடியும். அடுத்தது, அ அந்த குடிநீர் குழாய்கள்ல வந்து அந்த குளோரின் கலக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் அவங்கள வச்சு தான் நம்ம பண்ணணும். ரத்த வங்கிகள்ல பார்த்தோம்னா, போதிய எண்ணிக்கையில இருக்கா அப்படிங்கிறத நம்ப அதுக்கு தனியா பண்ணிர்லாம். ஓகேங்களா? இந்த மாரி முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளுடைய அ ஒரு ஈடுபாடு இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அததான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஒரு சில அறிவுரைகள் அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? கடைசியா டெங்கு அப்படின்னு வரப்போ, இன்னமும் டெங்கு நோய்க்கு வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. அந்த வகையில மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். அவங்களும் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள வந்து அரசாங்கம் மட்டுமே பண்ணா ஒரு விஷயத்த எதுவுமே பண்ண முடியாது. மக்களின் பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த எடிட்டோரியல்ல குடுத்தது. கடைசியா பார்த்தோம்னா, திருக்குறள். "அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும்." அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா? ஸோ பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாம இருக்கிறதும், அ அ பயப்படாம இருக்கிறது வந்து அறியாமை அப்படின்னு சொல்றாரு. அஞ்சத்தக்கதை கண்டு, அதாவது பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படுறது தான் அறிவுடைமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? அது திருக்குறள் எண் 428 அதிகாரம் அறிவு உடைமை. ஓகேவா? இன்னைக்கு செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்ப, இதெல்லாம் தான் நமக்கு முக்கிய செய்திகளா இருந்துச்சு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.